நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா இந்த ஜோசியர் எப்படி சொல்லிட்டான்? விடுறா, அவன் ஒரு டுபாகூர். என்னப்பா கூட்டு போகும்போது அவன் பெரிய பிஸ்துன்ன, இப்போ அவன் தப்பா சொன்னதுக்கு அப்புறம் அவன் டுபாகூரா? நமக்கு பிடிச்சதை சொல்றவன் தான்டா ஜோசியக்காரன். அவனுக்கு பிடிச்சதை சொல்றதுக்கு நம்ம எதுக்கு காசு கொடுத்து போய் ஜோசியத்தை பார்க்கணும்? என்னடா அப்படி பாக்குற? அடுத்து என்ன நடக்கும்னு சொல்ற சக்தி இந்த உலகத்துல எவனுக்குமே கிடையாதுடா. இது என்ன சீரியலா? அவன் என்ன ரைட்டரா? அடுத்த சீன்ல என்னென்ன நடக்கும்னு சொல்றதுக்கு 1000 சயின்டிஸ்டுங்க 5 வருஷம் ரிசர்ச் பண்ணி ஒரு ராக்கெட்டை பறக்க விடுறாங்க. அவங்கனாலேயே அது உறுதியா பறக்குமா பறக்காதான்னு சொல்ல முடியல. கப்புன்னு கடல்ல பாஞ்சிடுது. அடுத்து என்ன நடக்கும்ன்றது தெரியாதது தாண்டா மனுஷ வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே. அது தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, இந்த வாழ்க்கையே வேஸ்ட். அவளை எதுக்கு? உன்னுடைய எதிர்காலத்தை பத்தி சொன்னானே, அந்த ஆளுக்கு அவனுடைய எதிர்காலத்தை பத்தி தெரியுமா? இந்த மாச வாடகைக்கு கலெக்ஷன் ஆகுமா இல்லையான்னு பக்குன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப நீ ஜாதகத்தை நம்பல அப்படிதானே? இப்ப இல்லடா, நான் எப்பவுமே ஜாதகத்தை நம்பினதே இல்ல. நீ நம்பல சரி, ஆனா அம்மா நம்புமே. கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு ஒரு காரணம் கிடைக்காதான் அம்மா தேடிட்டு இருக்குது. இந்த மேட்ரு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, ஆடி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரேடியா நிறுத்திடும். ஆமாண்டா, உங்க அம்மா ஒரு அருமையான டான்சரு. ஆடுன்னு ஆடிடும். உங்க அம்மாவை தாண்டா ஹேண்டில் பண்ணணும். பேசாம ஜாதகம் தொலைஞ்சிடுச்சுன்னு சொல்லிடலாம். விட மாட்டா. மீனாட்சி வீட்டுக்கே போன் பண்ணி இன்னொரு ஜெராக்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லுவா. ஐயோ, என்னடா இந்த திருநெல்வேலி வில்லன்ஸே நம்ம மறந்துட்டோமே. மீனாட்சி வீட்டுல வர என் ஜாதகம் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்களா? ஆமா இல்ல, மறந்தே போயிட்டோமே. இங்க ஒரு காப்பி அங்க ஒரு காப்பி அனுப்பிச்சு வச்சாலே போதும், கல்யாணத்துக்கு இது எண்டு கார்டு போட்டுருவாங்களே. இப்ப என்னப்பா பண்றது? ஒரே வழிதாண்டா இருக்கு. உன் அப்பங்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க பாரு, ஒரு கேப் மாதிரி மொள்ள மாதிரி முடிச்சாவிக்கி, அவங்க எல்லாரையும் தட்டி எழுப்பிட வேண்டியதுதான். தட்டி எழுப்பி பல்லு விளக்க சொல்லிட்டு காஃபியை கொடுத்து மறுபடியும் தூங்க சொல்லிடலாம். என்னடா கேள்வி இது? சின்னதா ஒரு மொள்ள மாதிரித்தனம் பண்ணாதான் உன் கல்யாணம் நடக்கணும்னா அதை பண்ணி பார்த்துட வேண்டியதுதான். என்ன பண்ண போற? உனக்கும் மீனாட்சிக்கும் பர்ஃபெக்டா பொருந்துற மாதிரி ஒரு ஃப்ராடு ஜாதகத்தை தயார் பண்ணணும். தப்பு இல்ல. 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா எதுவுமே தப்பு இல்ல. கேடிப்பா நீ. புளிய பெத்தது பூனை ஆயிடுமா? சரவணா, அந்த காலத்திலேயே பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலான்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. என்ன சொல்லி வச்சிருக்காங்க? 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆமால. ஆமாப்பா, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு வீடை கட்டு, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டு, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு வாட்டர் டேங்க வையி, ரோட போடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த காலத்துல அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது பொய் சொல்லாம கல்யாணம் பண்ண முடியாதுன்னு. அதனாலதான் இப்படி ஒரு பழமொழி. உனக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பாரு ஒரு பழமொழி. ஆனா ஒரு விஷயம். என்ன? சண்டை கிண்ட போடாம அந்த பிள்ளையோட நீ சந்தோஷமா வாழ்ந்தினா உன்னை பார்த்து 4 பேரு தான் மனசுக்கு பிடிச்ச பொண்ண ஜோசியம் பார்க்காம கல்யாணம் பண்ணிப்பாங்க. நீ சொதப்பனன்னு வச்சுக்கோ, அந்த ஜோசியக்காரன் சொன்னது உண்மையாயிடும். சரி, அடுத்து என்ன பண்ணோம் அது யோசிப்பா. உனக்கு ஒரு டம்மி ஜாதகத்தை ரெடி பண்ணி அதை அங்க அனுப்பணும். மீனாட்சிக்கு ஒரு டம்மி ஜாதகத்தை ரெடி பண்ணி உங்க அம்மா கிட்ட கொடுக்கணும். திருநெல்வேலியில பொருத்தம் பார்க்கறவங்க இப்படி ஒரு மேட்சிங்கா அப்படின்னு ஆச்சரியப்படணும். திருவான்மியூர்ல பொருத்தம் பார்க்கிற உன் அம்மாவும் ஆச்சரியப்படணும். அப்பா, ஒன்ன மாதிரி ஒரு கேப் மாதிரி அப்பா மட்டும் எனக்கு கிடைக்கலனா நான் என்ன ஆயிருப்பனே தெரியல. மை சன், டோன்ட் பிகம் எமோஷனல். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமாடா.
யாரும்மா நீ இங்கே வந்து நிற்கிற? ஐயனார் கோயிலுக்கு விளக்கு போட வந்தேன். அண்ணன் வந்து கூட்டிட்டு போவாங்க, அதான் வெயிட் பண்றேன். எந்த ஊர்? கல்லடைக்குறிச்சி. ஓ, கல்லடைக்குறிச்சியா? நானும் அந்த பக்கம் தான் போகிறேன். உட்காரு, இறக்கி விட்டுறேன். வா. இல்ல வேணாம், அண்ணன் வருவாங்க. அட பரவாயில்லம்மா, சொல்கிறேன்ல, வந்து உட்காரு. வேணாங்க, நீங்க போங்க. அட ரொம்ப தான் கொணட்டுறவ. இந்த நேரத்தில் இங்கே வந்து தனியாக நிற்கிற? என்ன பெரிய கண்ணகியா நீ? ஆ? ஏய் வாடி. வேணாம், அப்புறம் பிரச்சனை ஆயிடும். பிரச்சனையா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். வா. வேணாம், நான் சொல்றது. பெருசா பிரச்சனை. வாடி. என்ன மீனாட்சி, ஏதாவது பிரச்சனையா? ஆமா, அண்ணனுக்காக வெயிட் பண்றேன். வண்டியில ஏறேன்னு வம்பு பண்றான். ஏடா, ஆ? என்ன வேணும்? இல்ல சார், தனியா நிக்கிறாங்களே. ஏண்டா, எந்த ஊரா உனக்கு? எந்த ஊரா? நாத்தமட சார். இங்க என்ன பண்ற? வயலுக்கு வந்தேன் சார். அடி, அதான் இங்க நாத்த நடுறியா? சார். எட்ரா வண்டிய. சார். எட்ரா வண்டிய. சார். ஓடுறா. சார் சார். ஏய், அடிச்சா எடுத்து வாடா. ரொம்ப தேங்க்ஸ். நான் பயந்துட்டேன். ஓ, வீடு தானே போறீங்க? நான் ட்ராப் பண்றேன், வாங்க. இல்ல, அண்ணன் வந்தா தேடும். ஓ சரி, தமிழ் கிட்ட நான் பேசுறேன். சாரி. எதுக்கு? இல்ல, என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. விடுங்க, இந்த நேரத்தில் அதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? என்னோட குழப்பத்தால தேவையில்லாம உங்களோட நல்ல மனசை கஷ்டப்படுத்திட்டேனோன்னு எனக்கு சங்கடமா இருக்கு. ஒரு சிரமமான சூழ்நிலையில எங்களுக்கு உதவுறதுக்காக வந்தீங்க. ஆனா உதவியை மட்டும் வாங்கிக்கிட்டு உங்களை அவமானப்படுத்திட்டோமோன்னு தோணுது. எனக்கு சரவண வேணும்னு மட்டும்தான் அப்ப தோணுச்சு. ஆனா அந்த குழப்பத்துல பாதிக்க போற உங்களை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? இந்த கல்யாணம் நின்று போனதுனால எனக்கு ஏற்பட்ட அவமானம், என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானம், பொருள் நஷ்டம், இதெல்லாம் தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனா இதெல்லாம் தாண்டி உங்க மேல நான் வச்சிருந்த காதல் தோத்து போச்சு. அது உங்களுக்கு தெரியல. அதாங்க எனக்கு ரொம்ப வலிக்குது. காக்கிச்சிட்டு போட்டா நான் ஒன்றும் கல் இல்லையே, எனக்கும் மனசு இருக்கு. சாரிங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ கூட என் மனசுல என்ன தலைமை தோணுது, என் கல்யாணம் நின்று போன மாதிரி உங்க கல்யாணமும் நின்று போய் மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு ஆசைப்படுறேன். ஐம் சாரி. மாப்பிள்ள, நான் தான்டா பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, இங்கே மீனாட்சி அரிகேசநல்லூரில் தனியாக நின்றுடுச்சு. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். இல்லை பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். நான் வீட்டில் கொண்டு வந்து விட்டுறேன். சரிடா, நான் தமிழ்கிட்ட பேசிட்டேன். போலாமா?